எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எப்போவுமே எந்த காரியத்தையுமே நம்ம செய்யக்கூடாது. கர்த்தரை நம்பி தான் எல்லா காரியத்தையும் செய்யணும். கர்த்தரை நம்பி தான் எல்லா காரியத்தையும் செய்யணும். எக்ஸ்பீரியன்ஸை வச்சு செய்யக்கூடாது. 10 வருஷம் 10 இயர்ஸ் 10 வருஷம் பழக்கமான ஆள், 10 வருஷம் நேருக்கு நேர் பார்த்த ஆள், 10 வருஷம் தன்னுடைய வீட்டிலே உதவி செய்த ஆள். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கூட ஆபிரகாமால் என்ன பண்ண முடியலன்னா அதை டிசைட் பண்ணவே முடியல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் யோசேப்பு சொல்லும்போது சொல்கிறாரு, தனக்கு பழக்கமானதுனால, தனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால தனக்கான உதவிக்கான இடத்த தேடி போகிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இல்லை, நீ காத்துரு காத்துரு, உனக்கான நேரத்தை நான் வைத்திருப்பேன். சில நேரத்தில் காலதாமதம் ஆகிறதுனால நம்மளே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப போட்டு குழப்பிட்டு கர்த்தரை விட நமக்கு அவசரம்தான். நமக்கு அவசரம். நமக்கு ஏன் அவசரம் அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதுனால தான் நமக்கு அவசரம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று, நீங்கள் அவசரமே பட வேண்டாம். கர்த்தர் யோசேப்புக்கென்று ஒரு காலத்தை கர்த்தர் கட்டளையிட்டார்.